பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கடந்த 2 மாதங்கள் நம்மை சுகமாய் அற்புதமாய் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திற்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். வேதம் இப்படியா சொல்லுகிறது: நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவன் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், எப்படியாவது நம்மை வெட்கப்படுத்தணும் என்று சொல்லி அநேக விதத்துல அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை நம்முடைய சரீரத்துல தேவையில்லாத பலவீனங்களை, தேவையில்லாத வியாதிகளை கொண்டு வந்து இவர்களை வெட்கப்படுத்தலாம். தேவையில்லாத கடன்களை கொண்டு வந்து வெட்கப்படுத்தலாம். இந்த பிசினஸ்ல ஒரு லாஸ் கொண்டு வந்து வெட்கப்படுத்தலாம். ஏதாவது ஒரு பாவத்தை இவனுக்குள்ளாய் கொண்டு வந்து வெட்கப்படுத்தலாம். ஏதாவது ஒரு ஃபெயிலியரை கொண்டு வந்து வெட்கப்படுத்தலாம். யாரையாவது வைத்து அவர்களை அவதூறமாய் பேசி அவர்களை வெட்கப்படுத்தலாம். இருதயத்தை காயப்படுத்தி அவர்களை வெட்கப்படுத்தலாம் என்று சொல்லி பிசாசானவன் அநேக விதத்துல அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். எப்படி இவனை வெட்கப்படுத்த முடியும், இவனை எப்படி வெட்கப்படுத்தலாம், எப்போ இவன் கர்த்தரை விட்டு தூரம் போவான், எப்போ இவனுடைய விசுவாசம் இழந்து போகும் அப்படின்னு சொல்லி பிசாசு அநேக விதத்துல நம்மை வெட்கப்படுத்த இருக்கலாம். பயப்படாதிருங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உங்களுக்காக கொடுக்கிறார். அவர் சொன்னார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள், கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், என் ஜனங்கள் அப்படி என்று. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் பாருங்க, கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, கர்த்தருக்கு அவர்கள் பிரியமானவர்கள். அப்போ அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு அதுதான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம் என்று. அவர்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனம் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு அப்படி என்று நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மனிதர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று. இன்னைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கீங்களா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, நீதியின் பாதையில நாம் நடக்கும் பொழுது, வேதத்தின் அடிப்படையில நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, நாம் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்போம். அப்ப நாம் அவர்களுடைய ஜனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு தான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நாம் இன்னும் கர்த்தரிடத்துல சேரும் பொழுது, இன்னும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடி நாம் போகும் பொழுது, இன்னும் அவருக்கு கீழ்ப்படிந்த வேதத்தின் பிரகாரம் நாம் வாழும் பொழுது, இந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. பிசாசானவன் என்னதான் செய்ய நினைத்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் அவனுடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தகப்பனை, கடந்த மாதங்கள் முழுவதுமாய் அழகாய் நீர் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த மாதத்தை ஆசீர்வதியும். அப்ப அந்த மாதம் முழுவதுமாய் தேவரீர் உங்களுடைய கிருபையினால நிரப்புவீராக. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பழிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வெட்கப்பட ஒரு நாளும் நீர் விட மாட்டீர் என்று வேதம் சொன்னது போலவே தகப்பனை, இந்த மாதம் முழுவதுமாய் எங்கள் தலைகளை நீர் நிமிர செய்வீராக. நீர் எப்படியா செய்ய போதுக்கா நன்றி அப்பா. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பரேஸ்வரன் மூலமா ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
காட் bless you.